வணக்கம். அதாவது இன்னைக்கு 4 எம்எல்ஏக்கள் வந்து கேவியட் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இது எதற்காக? வரக்கூடிய இடைத்தேர்தல் அப்படிங்கிறது அடுத்த மாசமே வரும் அப்படின்னு சில பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அடுத்த மாசமே தேர்தல் நடந்தால் யாருக்கு லாபம், யாருக்கு நஷ்டம்? இன்னொரு பக்கம் மேல இருக்கக்கூடிய பிஜேபி இதை எப்படி பார்க்கும்? ஏன்னா தேர்தல் நடத்துறது பிஜேபி தான். அப்ப நீங்க சொல்றது வந்து பிஜேபி நான் அடுத்த நாள் தேர்தல் நடத்தினாலும் சரி, 6 மாசம் தேர்தல் நடத்தினாலும் சரி, எப்படி அவங்க வரப்போறது இல்லை சார் அப்படின்னு சொல்றீங்க. இருந்தாலும் பிஜேபி வேற ஒரு கணக்கு போடும். இங்க இருக்கக்கூடிய திமுக, அதிமுக பிஜேபி சில விஷயங்களை எடுத்துரைப்பாங்க. திமுக, அதிமுக வந்து ஆட்சி கவரணும் அப்படின்னு இப்ப பேசிட்டு இருந்தா கூட உங்களுக்கு தெரியும், அருண்ராஜ் அவர்கள் அமைச்சர் வந்து இப்ப ஒரு சவாலே விட்டுருக்காரு. சரிங்க, ஆட்சி கவுக்கிறது ரைட்டு, ஆட்சி கவுத்தா நாங்க தேர்தலை எதிர்கொள்வோம், உதயநிதிக்கு தைரியம் இருக்கான்னு கேட்கிறாரு. உண்மையான பேச்சு. 3 மாசத்துல ஆட்சி கவரும்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய சிஎம் ஸ்டாலின் சொல்றாரு. 3 மாசத்துல ஆட்சி கவுந்தா 214 தொகுதி இன்னைக்கு இருக்கக்கூடிய சிஎம் ஜெயிப்பார். இதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கள நிலவரம் தெரியாம எடப்பாடியும் இவரும் பேசிட்டு இருக்காரு. கேட்டா நான் கிளை செயலாளர் இருந்து வரேன்னு சொல்ற எடப்பாடியும் தப்பு பண்றாரு. திமுக குடும்பம் அரசியல் குடும்பத்திலிருந்து வந்த ஸ்டாலின் ஏற்கனவே தவறு பண்ணி முட்டு சந்தில் நிற்கிறாரு. மேலும் முட்டு சந்தில நிக்க போறாரு. வேற என்ன பேசுறதுன்னு தெரியல. வெகுஜன மக்கள் இவர்கள் 2 பேரையும் அந்த அளவுக்கு திட்டிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்க வந்து மின்தடைன்னு சொல்லுங்க, பாலியல் பலாத்காரம் சொல்லுங்க, கொள்ளை பரவாயில்லப்பா, உங்க ஆட்சியோட மோசம் இல்லப்பா, நாங்க டைம் கொடுக்குறாங்கிறது தான் வெகுஜன மக்களின் எண்ணம். அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த 4 எம்எல்ஏக்கள் வந்து அவங்க உச்சநீதிமன்றம் போனது ஏன் போனாங்க, எதுக்கு போனாங்க? இந்த அரசு அப்படிங்கிறது பெரும்பான்மை பெறக்கூடாது அப்படிங்கிறது யாரு நினைக்கிறாங்கன்னா எல்லாரும் நினைக்கிறாங்க. இன்னைக்கு வந்து விசிகா என்ன நினைக்கும்? இந்த ஆட்சி பெரும்பான்மை பெற்றா நம்மளை கழட்டி விட்டுருவாங்க, நமக்கான முக்கியத்துவம் குறையும், கண்டிப்பா நினைப்பாங்க. அங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் என்ன நினைப்பாங்க? நீ என்னதான் கம்யூனிஸ்ட் வந்து நேரையான கட்சி அப்படின்னா அவங்க என்ன நினைப்பாங்க? நம்ம ஆதரவுல இருக்க வரைக்கும் நம்ம சொல்றது கேட்பாங்க. நம்ம ஆதரவு வேணாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டா அப்ப என்ன பண்றாங்க? இன்னைக்கு வந்து 4 எம்எல்ஏக்கள் வெளியில வந்துட்டாங்க. அதோட சேர்த்து இப்ப எலெக்ஷன் வைக்க போறாங்க. அப்ப எலெக்ஷன் வச்சா ஏற்கனவே இருக்கக்கூடிய 107ல ஒரு 5 போச்சுன்னா 9, 10, 12 ஆயிருது. 112 ஆயிருது. ஆனா இது பத்தாது. 112 மட்டும் வச்சுக்கிட்டு நடத்த முடியாது. ஏன்னா காங்கிரஸ் கண்டிப்பா ஆதரவு தெரிவிக்கும். எதுனாலும் காங்கிரஸ் ஆதரவு தெரிவிக்கும். அப்ப பெரும்பான்மை வந்துருச்சு. ஆனா பெரும்பான்மைக்கு 1-2 இடங்கள் தான் அதிகமாகுது. அது பத்தாது. அப்ப டிவிகே அப்படிங்கிறது தன்னுடைய பெரும்பான்மையை அதிகப்படுத்துறதுக்காக பல வேலைகளை பண்ணும். இதுக்கு ஒரு செக் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு இருக்கக்கூடியவர்கள் சீனிவாசன் ஒரு வழக்கறிஞர் வந்து அவர் வந்து ஒரு வழக்கு போடுறாரு உச்ச நீதிமன்றத்துல. என்ன வழக்குன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய மரகதம் குமரவேல், ஜெயக்குமார், சத்யபாமா, இசைக்கு சுப்பையா இவங்கெல்லாம் வந்து குதிரை பேரம் நடத்தி தான் வந்து இன்னைக்கு வந்து டிவிக்கு எடுத்திருக்காங்க. சிபிஐ விசாரணை வைக்கணும், அதற்கு உள்ளாக இவர்கள் தேர்தலில் நிக்கிறதுக்கு தடை விதிக்கணும்னு உச்ச நீதிமன்றம் போறாங்க. உச்ச நீதிமன்றத்துல இந்த வழக்கு எப்போ வருதுன்னு தெரியல. திடீர் திருப்பமாக இப்ப அந்த 4 எம்எல்ஏக்கள் மரகதம் குமரவேல்ல இருந்து ஆரம்பிச்சு சத்யபாமா, ஜெயக்குமார், இசை சுப்பை இவங்கெல்லாம் வந்து உச்ச நீதிமன்றத்துல ஒரு கேவியட் மனு போட்டிருக்காங்க. இப்ப அதாவது உச்ச நீதிமன்றம் வந்து எந்த உத்தரவை பிறப்பிச்சாலும் எங்களை கேட்காம பண்ணக்கூடாதுன்னு. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த கேஸை எப்ப எடுக்கணும், உச்ச நீதிமன்றம் எப்ப எடுக்க போறாங்கன்னு தெரியல. ஒருவேளை பிஜேபி இதுல உள்ளுக்குள்ள பூந்து வேலை காட்டினா பலவிதமான சிக்கல் வரும். ஏன்னா பிஜேபிக்கு இந்த இந்த தேர்தலில் யார் ஜெயிக்கணும் யார் தோக்கணும்னு பிஜேபி ஓரளவுக்கு டிசைட் பண்ணும். ஏன் பிஜேபி டிசைட் பண்ணணும்னா அவங்க ஜெயிக்க போறது இல்லை. அப்ப அடுத்த மாசம் தேர்தல் வச்சா இன்னைக்கு இருக்கக்கூடிய சிஎம் ஜெயிச்சிருவார். 6 மாசம் கழிச்சு வச்சா அப்ப இந்த அரசுக்கான கெட்ட பேர் வருமா, என்ன பண்ணலாம், இதெல்லாம் கண்டிப்பா டெல்லியில யோசிப்பாங்க. அப்ப இங்க இருக்கக்கூடிய திமுக, அதிமுக இவர்கள் சொல்றதை இன்னைக்கு பிஜேபி கேட்டாலும் கேட்கும். ஏன்னா இந்நேரம் வந்து திமுக இருந்து அதிமுக இருந்து பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு இருக்கக்கூடிய 4 எம்எல்ஏக்கள், இந்த எம்எல்ஏக்கள் இது மேல உச்ச நீதிமன்றத்துக்கு அந்த ஏற்கனவே அந்த வழக்கு நிலுவையில் இருக்கும் போது, ஒரு நிலுவையில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப எலெக்ஷன் வச்சுட்டோம்னா இவங்க தேர்தலில் பங்கெடுக்கலாமா வேணாமா, இது ஒரு பெரிய கொஸ்டின். ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உச்ச நீதிமன்றத்தில் இந்த கேஸ் எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எடுத்து ஏதாவது இடைக்கால உத்தரவு ஏதாவது பிறப்பிச்சாலொழிய இந்த 4 பேருக்கு பாதிப்பு இருக்காது. ஒருவேளை அப்படி பிறப்பிச்சா என்ன பண்றதுங்கிறதுக்கு தான் அந்த 4 பேரும் கேவியட் மனு போட்டிருக்காங்க. இப்ப இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசியல் சூழ்நிலை இது பரபரப்பு தான். ஏன்னா உச்சநீதிமன்றம் எந்த விதமான என்ன நடவடிக்கை எடுக்க போகுதுன்னு தெரியல. ஒருவேளை உச்சநீதிமன்றம் இல்ல சிபிஐ விசாரிக்கட்டும்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிபிஐ விசாரிக்குதுன்னு வச்சுக்கோங்க, சிபிஐ விசாரிச்சு நாங்க வந்து அறிக்கை கொடுக்குற வரைக்கும் எதுவும் அவங்க வந்து அந்த 4 பேரும் வந்து எலெக்ஷன்ல நிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க உச்ச நீதிமன்றத்துல சொன்னா, ஏன்னா சிபிஐ அப்படிங்கிறது என்னதான் நீங்க நடுநிலையா பண்ணாலும் பிஜேபி தான். அப்ப பிஜேபி பல சித்து விளையாட்டுகளை விளையாடும். இதில் என்ன விளையாட்டு விளையாட போறாங்கன்னு தெரியல. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் சிஎம் காட்டுல அடமலை தான். ஏன் ஐயா மரகதம் குமரவேல் நிறுத்தி வைக்க, இசைக்கு சுப்பையா இவங்களை நிறுத்தி வச்சீங்கன்னா கண்டிப்பா ஜெயிப்பார்.
இவங்களை நிறுத்தி வைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் அதிகமா ஓட்டு ஜெயிப்பார். இதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலவரம். எப்படி இருந்தாலும் இன்னைக்கு சிஎம் நிக்கக்கூடிய வேட்பாளர் ஜெயிக்க போறாரு. இதுக்கு கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லைங்கிற மாதிரி இதுக்கெல்லாம் ரொம்ப யோசிக்கலாம் வேணாம். சார், மக்கள் இப்போ டிவிக்கு ஒரு பெரிய அமோகமான ஆதரவு கொடுக்குறாங்க. கொடுத்தா அந்த 108 வந்திருக்காங்க. நிறைய பேர் சொல்றாங்க ஒரு தமிழ்நாடு முழுக்க ஒரு அலை இல்லைங்கிறாங்க. தப்பு. தமிழ்நாடு முழுக்க அலை அடிச்சது. ஏன் அந்த அலை மற்ற இடத்துல அடிக்கலைன்னா, செந்தில் பாலாஜி கொடுத்த ஸ்வீட் பாக்ஸு, அந்த பக்கம் தொண்டாமுத்தூர்ல நம்ம அவர் கொடுத்த ஸ்வீட் பாக்ஸு, விராலிமலையில நம்ம விஜயபாஸ்கர் எல்லாம் ஜெயிச்சவங்க எல்லாம் பெரிய ஆளுங்க தான். நேரு எல்லாம் பெரிய ஆளுங்க தான். அப்ப இன்னைக்கு பெரிய அளவுக்கு பணம், பெரிய அளவுக்கு அதிகாரம், டிவிக்கே பிரச்சாரம் பண்ணவே விடல. அதனாலதான் ஓரளவுக்காவது ஜெயிச்சிங்க. இல்லைன்னா மொத்தமும் வாஷ் அவுட் ஆயிரும். இப்ப இடைத்தேர்தல் வருது, நீங்க நிக்கதான் போறீங்க. இப்பவும் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. டெபாசிட் உங்களுக்கு தேர்தாங்கிறத பாத்துக்கோங்க. அதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலவரம். நீங்க எல்லாம் தனித்தனியா நிப்பீங்க. சரி, சேர்ந்து கூட இல்லைங்க, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ சொல்றோம், சிஎம் காட்டில் அடைமலை தான். இந்த 4 கேவியட் மனு, இந்த குழப்பம் எல்லாம் சற்று காலம் கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக அதெல்லாம் தீர்ந்து விடும். இந்த அவங்க கேவியட் மனு போட்டது இங்க மட்டும் இல்ல, பல ஸ்டேட்ல பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல பிஜேபி எப்படி ஆடுதுன்னா, காங்கிரஸ்ல இருந்து ஒரு ஆளை தூக்குவாங்க, அவங்களை தேர்தல் நிக்க வச்சு மகாராஷ்டிரா இப்படிதான் பண்ணாங்க. அது குதிரை பேரம் இல்லையா? அப்ப பிஜேபியில அப்ப இந்த மாதிரிலாம் பிரச்சனை வந்ததா? இங்க மட்டும் ஏன் இந்த பிரச்சனை வருது? வழக்கு போடுறீங்க, அப்புறம் நேரா போய் டிடிவி தினகரன் போய் கவர்னர்கிட்ட மனு கொடுக்குறாரு. குதிரை பேரம் நடந்து விட்டதுன்னு மனு கொடுக்குறாரு. இதை உடனே இதுக்கு மேல அதிமுக யாரும் போகக்கூடாது, அப்படி ஒருவேளை ரிசைன் பண்ண வந்தா நீங்க ஒத்துக்க கூடாது அப்படின்னு சபாநாயகர்கிட்ட போய் லெட்டர் கொடுக்குறாரு பழனிசாமி. இன்னொரு பக்கம் ஆளுநர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. சார், உங்க கட்சி எம்எல்ஏக்களை நீங்க தான் சார் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அவங்க அங்கிருந்து நான் ரிசைன் பண்றேன்னா யார் என்ன பண்ண முடியும்? இப்போ ஒரு எம்எல்ஏ ரிசைன் பண்றேன்னு திமுக சொன்னா ஸ்டாலினால என்ன சார் பண்ண முடியும்? இப்ப போன தடவை டி நகர் எம்எல்ஏ அன்பழகன் கருணாநிதி கடைசி நேரத்துல விலகுனாரு. என்ன பண்ண முடியும் அவரை? இன்னைக்கு கண்ட்ரோலில், இன்னைக்கு திராவிட கட்சிகள்கிட்ட அந்த கட்சிங்கிறது கண்ட்ரோல்ல இல்லை. எல்லாரும் இன்னைக்கு யாருக்கும் யார் மீதும் பயம் இல்லை. இன்னைக்கு சிஎம் காட்டுல அடைமழை. இது எவ்வளவு நாள் இந்த மழை பொழிய போகிறது தெரியல. இப்போதைக்கு அடைமழை பெய்து கொண்டிருக்கிறதா நம்ம நினைக்கிறோம். அதனால இந்த கேவியட் மனு இதெல்லாம் கொஞ்ச நாள் நீடிக்கும். இவங்களை தகுதி நீக்கம் பண்ணாலும் சரி, எது பண்ணாலும் சரி, இப்ப சமீபத்துல இதுக்கப்புறம் நீங்க ஒரு வருஷத்துல தேர்தல் வச்சாலும் சரி, சிஎம் தான் ஜெயிப்பாருன்னு நான் நினைக்கிறேன். உங்க கருத்தை சொல்லுங்க, தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.